ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியுமில் பூண்டு தொக்கு ரெசிபி பார்க்க போகிறோம். டெய்லி உணவில் சேர்த்துக்கூடிய இந்த பூண்டு தொக்காவும் சாப்பிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பூண்டு, மிளகாய், உப்பு, புளி, வெல்லம், பெருங்காயம், மரச்செக்கு நல்லெண்ணெய். இதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரியணும், அப்போ தான் தூளாகும், வாசமாக இருக்கும். பெருங்காயம் பொரிஞ்சிடுச்சு, அதை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க ஆயிலில் மிளகாய் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். 1/4 கிலோ பூண்டுக்கு 100 கிராம் மிளகாய் தேவைப்படும். ஸோ வறுத்துக்கலாம். நம்ம இந்த மிளகாயையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுடலாம். வறுத்த மிளகாய், பெருங்காயம் ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ண போகிறோம், பொடி பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி கொரன்னு கிரைண்ட் பண்ணிக்கலாம், நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. குட்டி லெமன் சைஸ் புளி எடுத்து இது மாதிரி தண்ணியில் ஊற வைக்கலாம். இது ஊறிட்டுருக்கட்டும். பொடி ரெடி ஆகிடுச்சு, புளியும் ஊறிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம பூண்டை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி தொக்கு செய்ய நம்ம 1/4 கிலோ பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு 10 அல்லது 15 பல் பூண்டை மட்டும் தனியாக எடுத்து கட் பண்ண போகிறோம். 2 நீல வாக்கில் கட் பண்ணியாச்சு. இப்போது பேலன்ஸ் இருக்க பூண்டை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ண போகிறோம். மிளகாய் பொடி பண்ண ஜாரு, அதில் இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். கடாயில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஹீட் ஆன உடனே கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, பேலன்ஸ் பூண்டு, அதை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த பூண்டு காந்திடும். ஸோ நம்ம முன்னாடி கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க எல்லா பூண்டையுமே இதோட ஆட் பண்ணி இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கணும். தொக்குன்றதுனால நைஸாக அரைக்கக்கூடாது, கொரன்னு அரைச்சிக்கணும். ஆட் பண்ணி கிளறலாம். இது கூட நம்ம வச்சுருக்க பொடியில் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்து நல்லா கிளறணும். 1/4 கிலோ பூண்டுக்கு ஆக்சுவலி 100 ml ஆயில் தேவைப்படும். ஸோ நீங்கள் கவனமாக அப்பப்போ அந்த மாதிரி அடி பிடிக்காமல் கொஞ்சம் 2 தடவை 3 தடவையாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் டார்க்காக. அந்த சமயத்தில் நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை கரைச்சி திக்காக கரைச்சி இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் வெல்லம் ஒரு பீஸ் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம பேலன்ஸ் ஆயில் ஒரு 80 ml ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் ஆயில் சேர்த்த பிறகு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம கிளறிக்கிட்டே இருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு தொக்கு ஸ்டேஜில் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரியணும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வாசனை செமையாக இருக்குது. ரெடி ஆகிடுச்சு தொக்கு. ஆல்மோஸ்ட் தொக்கு ரெடி. இதோட டெக்ஸ்சரை பாருங்கள், பூண்டு அங்கங்கே இருக்கும் பீஸ் பீஸாக. பூண்டு தொக்குங்கிறது நல்லா தெரியும். பார்த்திங்கன்னா கிரேவியாகவும் இருக்கும், அப்படியே நல்லா திக்கான கிரேவியாகவும். இது எதனால் பூண்டு அங்கங்கே தெரியறதுக்காக தான், இது மாதிரி இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், பூண்டு ஒரு 10 பல் எடுத்து நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி அதை வதக்கிக்கிறோம். மீதியை கிரைண்ட் பண்ணி அரைச்சி போடுறோம். ஸோ பாருங்கள், எவ்வளோ பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.